நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் மத்தியிலே உலாவுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய சபையிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்தியமானவரும் ஆண்டவரே, மகிமையானவரும், மாட்சிமை பொருந்தியவரும், உயர்ந்த அடைக்கலமானவரும், ஆண்டவரே, சரீரமாகிய சபையை போஷித்து காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆண்டவரே கிருபைகளினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே, உம்முடைய தயவுகளினாலே, உம்முடைய ஆண்டவரே அன்பின் நிமித்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எண்ணி முடியாத நன்மைகளை அனுபவித்து ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிறவர். நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில காணவும், அந்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து அவைகளை கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்த்து எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து, எவ்வளவு வல்லவர் என்பதை அறிந்து, எல்லா வழிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பாதைகளிலும் கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர கிருபை செய்கிறவர். ஆண்டவரே, மனுஷர்களாக நாங்கள் பூமியிலே ஜீவிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளினாலும், எங்களுடைய எண்ணங்களினாலும், ஆண்டவரே, எங்களுடைய வழிகளினாலும் நாங்கள் பெருமை பாராட்டி உமக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நாங்கள் செலுத்தாமல், ஆண்டவரே, சில வேளையில நாங்கள் அந்த மகிமைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் நீர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறதுனாலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் உள்ளந்திறந்து செலுத்துகிறோம் ஆண்டவரே, உணர்ந்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவைகளை நீர் பெற்றுக்கொள்ளத்தக்க பாத்திரரா இருக்கிறீர் என்பதை அறிந்து, நீர் ஒருவரே தேவனும் ராஜனும் கர்த்தருமா இருக்கிறீர் என்பதை அறிந்து, இந்த காலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஆவியா இருக்கிற எங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய நேசரை எங்களுக்கு இந்த பூமியிலே தந்தருளி அவரே மனவாளரும் எங்கள் நாயகருமாயிருந்து ஒவ்வொரு நாளும் அன்பிலும் ஆண்டவரே சத்தியத்திலும் ஒவ்வொரு காரியங்களை நடத்துகிற எங்கள் நேசர், முடிவு பரியந்தம் நடத்த வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர், பலமுள்ள சத்துவமுள்ள சாவுக்கு எதுவான ஒவ்வொரு சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள எங்கள் நேசர் பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்க மட்டும் ஆண்டவரே நாங்கள் இடறுவதில்லை அப்பா, சோர்ந்து போவதில்லை, கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. என்றால் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைக்க வல்லமுள்ளவராயிருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் எங்களை நடத்தின பாதைகளை நாங்கள் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல எங்கள் கிரியையும் ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதும் செய்து வருகிறதுமான அந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு, அன்புள்ள பிரயாசத்தையும் என்று வாசிக்கிறோமே, இந்த காலை வேளையில் எங்களை கிரியையும் எங்களுடைய பிரயாசத்தையும் நீர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல ஆண்டவரே. ஆனால் அநேக முறை நீர் எங்களுக்கு செய்கிறதும் செய்து வருகிறதுமான அன்புள்ள ஆண்டவரே நீர் காண்பித்து எங்களுக்கு வெளிப்படுத்துகிற அன்பின் கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் மறந்து விடுகிறோம் அப்பா. நாங்கள் அநீதி உள்ளவர்கள் ஆகிற ஆண்டவரே, ஆனால் நீரோ நீதி உள்ளவராய் இருக்கிறீர். செய்கையிலே நீதி உள்ளவர், எண்ணத்திலே நீதி உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்லப்பா. இந்த காலை வேளையில் அதுக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் இந்த மாதத்திலே நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், பலப்படுத்தும், பாடுபடுற பாடலை ஆசீர்வதியும். தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஏற்ற வேளையில் வந்து அவள் ஆசீர்வதிக்கப்பட கத்தத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 255வது பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டேனில் வாழ்கின்ற யாவும் காற்றும் பனித்தூறலும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. எண்ணில் அடங்கா கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உள்ள திறந்து வாய்களை திறந்து நன்றி உள்ள இதயத்தோடு பாடுவோம். எண்ணில் அடங்கா புதிய மாதம் என்கிற எண்ணத்தோடு பாடுவோம். Thank you, Lord Jesus. வாழ வயதுள்ளானோரும் நீகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளானோரும்
உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா உம்மை நன்றி செலுத்துகிறோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். இந்நாள் வரை என் வாழ்விலே, எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மையே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். 992வது பாடலை பாடுவோம். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். 992வது பாடல். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, என் இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார், இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, என் இயேசு எனக்கு ஒத்தாசை, இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. உணர்ந்து சொல்லுவோம். எந்த நேரமும் எப்போதுமே என் இயேசு எனக்கு ஒத்தாசை, சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் பரிசுத்தாவியானவரே நீர் நடந்தப்பா, நீர் நடந்தாண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி அர்ப்பணிப்போடு இயேசு எனக்கு ஒத்தாசை, சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே, பூமியிலே நாங்கள் வாழும் மட்டும் உண்டாயிருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் இருக்கிற நம்பிக்கை. ஆமென் ஆண்டவரே உம்மை
ஒரு பாடலை பாடுவோம். 1758வது பாடலை பாடுவோம். காலையில் துதிப்பேன், கருத்துடன் துதிப்பேன், காலையில் தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தரையே துதிப்பேன். 1758வது பாடல். காலையில் துதிப்பேன், கருத்துடன் துதிப்பேன், காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பேன். காலையில் துதிப்பேன், கருத்துடன் துதிப்பேன், காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பேன். தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பேன். இந்த வனாந்திரத்தில் எனக்கெந்த இடர் வந்தாலும், இந்த வனாந்திரத்தில் எனக்கெந்த இடர் வந்தாலும் உணர்ந்து செல்வோம். உம்மில் சார்ந்திருக்கும் எந்தன் ஜெயம், ஜெயம் ஜெயம் நீர்தானே. உம்மில் சார்ந்திருக்கும் எந்தன் ஜெயம், ஜெயம் நீர்தானே. காலையில் துதிப்பேன், கருத்துடன் துதிப்பேன், காலை தேடுவோம் ஆமென். ஆண்டவரே, ஆதி அன்பை இழந்தே ஜனம் வாடி தவித்திடுதே. ஆதி அன்பை இழந்தே ஜனம் வாடி தவித்திடுதே. ஆதி சபை அதிகாலையில் பெற்ற பின் மாறி பொழிந்திடுமே. காலையில் துதிப்பேன், என்றும் கருத்துடன் துதிப்பேன், காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தரையே துதிப்பேன். புதிதானவும் கிருபை என்னில் உதிரமாய் சிந்தினதா. பதினாயிரம் துதி அதிகாலையில் கூறி பாடி புகழ்ந்திடுவே. 10,000 துதி அதிகாலையில் கூறி பாடி புகழ்ந்திடுவே. ஆலையில் துதிப்பேன், சவரணமோட வந்திருப்பேன். உமையே காலத்திலோ காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பேன். கரைதீரையாவும் நீக்கி சுத்த கற்புள்ள கன்னிகையாய், கரைதீரையாவும்
வார்த்தைகளை உணர்ந்து இயேசுவே நீர் என்னை மரணம் சந்தித்தாலோ, இயேசுவே நீர் வந்தாலும் என்னை மரணம் சந்தித்தாலோ, ஆயத்தமாய் உந்தன் சேவை செய்து அல்லேலூயா இது நோக்குவே, ஆயத்தமாய் உந்தன் சேவை செய்து அல்லேலூயா இது நோக்குவே, காலையில் துதிப்பே கருத்துடன் துதிப்பே, காலை தேடுவோம் கண்டடைவார் என்ற அத்தனையே துதிப்பே, காலையில் துதிப்பே கருத்துடன் துதிப்பே, காலை தேடுவோம் கண்டடைவார் என்ற அத்தனையே துதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கார் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக கருத்தாய் அவரை தொழுது கொண்டு இந்த வேளையிலும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னவர், இந்த காலை வேளையிலே அவரை தேடுகிறவர்கள் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். அவரை சந்திக்க விரும்புகிற நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். அவரை சந்திக்கிற ஒரு மனுஷனும் அவன் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமில்லை. அவரை சந்தித்த மனுஷன் அவன் இழந்து போன எந்த காரியத்தையுமே அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிறவர். ஓ, இந்த பூமியிலே நாம் வாழும் மட்டும் நமக்கு ஒரே ஒரு நோக்கமும், நமக்கு ஒரே ஒரு ஆசையும், நமக்கு ஒரே ஒரு வாஞ்சையும் இருக்கிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்னவென்றால், தேவனை தேட வேண்டும். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இந்த காலை வேளை எத்தனை பேர் தேவனை தேடுறீங்க? நான் உங்களை தேட செய்ய முடியாது, மனுஷர்கள் உங்களை தேட செய்ய முடியாது, மற்றவர்கள் தேட செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை தேடாத உள்ளத்தோடு அல்ல, தேவனை உள்ளத்திலிருந்து நாம் தேடும் போது இந்த காலை வேளை எத்தனை பேர் தேவனை தேட வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனை சந்திக்க வந்திருக்கிறீங்க? உங்கள் தேவனை, உங்களுடைய ரட்சகரை, உங்களுடைய மீட்பரை, உங்களை ஆண்டவரை விடுவித்தவரை நாம் தேடும் போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு இடைப்படுகிறவர், தமது மகிமையிலே அவர் வெளிப்படுகிறவர், நம்முடைய ஆலயத்திலே அவர் வீற்றிருக்கிறவரும் நம்மோடு கூட இருக்கிறவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபமனமோ ஷபரலவரவலவோடதலவர நந்தியரலவோட மந்தரலவோனியா விடுதலையோடு அவரை ஆராதிப்போம், சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம், தேவன் இன்னார் என்று அறிந்து அவரை ஆராதிப்போம். அவரே நமக்கு உதவி செய்தவரும், அவரே நமக்கு ஒத்தாசை அனுப்பினவரும். ஓ, நம்முடைய கிரியையையும் நாம் பரிசுத்தவான்களுக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இந்த கால வேளை இந்த வார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். நாம் அநேக வேளையிலே நன்மைகளை மறக்கும் போது நாம் யார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது? அவர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுமானால் நாம் அநேக வேளையிலே அநீதி உள்ளவர்களாய் மாறி போகிறோம். நீதி என்பதும் அநீதி என்பதும் நாம் சிந்திக்கிறது என்னதுன்னா, நாம் கிரியையை செய்கிறதை, நாம் அநேகருக்கு உதவி செய்கிறதை வேதம் சொல்லுகிறது. அந்த உதவியினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மையை நாம் மறுபடியும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படாமல் இருந்தால் அது அநீதி உள்ளவர் எனப்பட்ட நிலை வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு வேளையில கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை பெற்றோமே தவிர ஆண்டவருக்கு நாம் திரும்பி நன்றி உள்ளவர்களாய் காணப்படவில்லை, நன்றி கடன்பட்டவர்களாய் காணப்படவில்லை, உள்ளத்திலே நன்றி உள்ளவர்களாய் காணப்படவில்லை. ஆனா இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாக
ஹalleluya 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 ஓ ரிபமன மோரியந்துரல வரவர மனமௌதல வரநதியா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி. இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிற தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் காண்பித்திருக்கிற வழிகளுக்காய் நன்றி ஆண்டவரே. மனுஷர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே அழிந்து போவோம் ஆண்டவரே. மனுஷனுடைய யோசனைகள் அழிந்து போகும் ஆண்டவரே. மனுஷனுடைய எல்லா திட்டங்களும் வழிகளும் அழிந்து போக ஆண்டவரே. எங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். உம்முடைய ஞானம் இல்லைனா நாங்கள் எப்படி வாழ்வோம் ஆண்டவரே? உம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் எப்படி வாழ்வோம் ஆண்டவரே? உம்முடைய நன்மை இல்லைனா நாங்கள் எப்படி வாழ்வோம் ஆண்டவரே? உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இல்லைனா நாங்கள் எப்படி வாழ்வோம் ஆண்டவரே? ஓ உணர்வுள்ள இருதயத்தை தாரப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தார ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தார ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்து நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் அநீதி உள்ளவர்களாய் இருந்தும் நீர் நீதி உள்ளவராய் இருக்கிறீர். நீர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நீர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவருக்கு முன்பாக ஹalleluya 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 ரிபமன மன மன சந்தரல வரவல ஓடதல வர நமோரியா துரபலவோனியா. ஓ எங்கள் கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை ஒத்தாசை அனுப்புகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ரிபமன மஷபரல வரவன மோரியந்தர மனமோனியா. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh ரிவனமுனியா, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எஜமானன் இயேசு முகம் தேட என் பொன் கர்த்தாவின் கரம் நோக்குவே. எஜமானன் இயேசு முகம் தேட என் கர்த்தாவின் கரம் நோக்குவே. சொல்லுவோ, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. அறிவை உணர்த்துங்கப்பா. வழிமாறி போகாதபடிக்கு, வனாந்திரத்தில் விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமும் சிலுவை சுமக்க பாவத்தை உதறிவிட்டு தள்ளி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாற்றி பற்றிக்கொள்ள அனுதினமே சோராமல் என் பின் ஆமென் அவரோடு பாடு சகித்தாழுவே. ஜெயமாகவே அவரோ
தாழுவேனே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே காலை நேரம் இந்த ஜெப தியானமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதத்திலும் அநேக துறவுகளை கர்த்தர் தோண்டும்படியாய் செய்வார். ஈசாக்கை வழி நடத்தின கர்த்தர் இந்த மாதம் வறண்ட மாதத்தை போல நமக்கு காணப்படலாம். ஆபிரகாமுடைய நாட்களில் வந்த பஞ்ச காலத்தை பார்க்கிலும் கொடிய பஞ்சத்தை போல இந்த மாதம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எந்த மனுஷன் அதே தேசத்திலே தங்கி இருக்கிறானோ, நீங்கள் துறவுகளை தோண்டும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆனால் அந்த துறவுகளை உடனடியாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் சூழ்நிலைகள் காணப்படாது. நாம் அதை தோண்டும் போது அநேக வாக்குவாதங்கள் வரும். நாம் அந்த துறவுகளை தோண்டும் போது அநேக மனுஷர்கள் விரோதித்து வருவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் வேதம் சொல்லுகிறது, அந்த அமலேக்கியர்கள், அபிமலேக்கு என்கிற அந்த மனுஷனுடைய கூட இருந்த ஜனங்கள் ஈசாக்கை பார்த்து சொன்னார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தரால் கனம் பெற்றவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பதினாலே ரெஹோபோத் என்று சொல்லி பெயரிடப்பட்ட இந்த துறவு உம்முடையது என்று சொன்னார்கள். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற துறவுகளை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் செய்வார். வாக்குவாதம் வருகிறதுனாலே அந்த துறவுகள் நம்முடையவைகள் அல்ல. தேவன் எந்த துறவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அது ஏற்றவைகளா இருக்கும், அது கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். அதை சுதந்திரிக்கும் போது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நீண்ட காலமாய் காத்திருக்க வேண்டியதா இருக்க சூழ்நிலைகள் கூடும். ஆனால் என் தேவன் விரும்பினது வரும்போதோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில இந்த மாதத்திலே கர்த்தர் விரும்பினது எனக்கு ஆகும் என்று சொல்லுங்க. கர்த்தர் விரும்பினது என் குடும்பத்திற்கு ஆகும் என்று சொல்லுங்க. அவர் கன்மலையை பிளந்து அவர் நீரூற்றை கொண்டு வரும்படியாய் செய்கிறவர். குடும்பங்களுக்கும் மிருகங்களுக்கும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பிழைப்பூட்டின கர்த்தர். இந்த காலை வேளையில் அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அதே தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அவர் வனாந்தரத்திலே அழிந்து போக நம்மை விட மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருப்பதினால் எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவர், அவர்களை போஷிக்கிறவர், அவர்களை உடுத்துவிக்கிறவர், அவளை விசாரிக்கிறவர், அவர்களுக்கு உதவி செய்கிறவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரிபமனமூர மனமோ ஷபரலவர மனமோடதலவரலதியா ரிபமனதே ரபலவோடதலவரனதியா. புதிய துறவுகள், ஆனால் தோண்டப்பட்ட துறவுகள் உள்ளத்திலே பதித்துக் கொள்வோம். புதிய துறவுகள், ஆனால் தோண்டப்பட்ட துறவுகள். அறிந்த துறவுகள், ஆனால் அறிமுகமாக்கப்படுகிற துறவுகள். இது தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள், இது தேவனால் தந்தவைகள், சந்ததிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டவைகள். ஏலீம் என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்தலம் அல்ல, தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஸ்தலம். எத்தனை பேர் அந்த ஏலீமுக்கு போக விரும்புறீங்க? என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் பேரிச்சம் நிறைந்திருக்கிற விசாலமான தேவன் ஏற்படுத்தின நிழலான ஆபிரகாம் ஏற்படுத்தி வைத்திருந்த ஸ்தலத்திற்கு ஈசாக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு போய் சேர்த்தது போல பெயர்சபாவுக்கு நம்மை கர்த்தர் கொண்டு போவார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த கால வேளையில தரிசித்து அதற்கு நேராய் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆவியானவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராய் நாம் நடக்கிறோம்.
ஒரு சிலர் இந்த வாக்குவாதத்தின் துறவுக்குழு நேராக இருக்கிறீங்க. ஆனால் அந்த வாக்குவாதத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுவார். அது சபிக்கிறதுக்கு ஏதுவான வேதனை நிறைந்திருக்கிற குடும்ப சூழ்நிலையிலிருந்து வரத்தக்கதான வேதனை நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பண்ணினவரை விசுவாசித்து, வழி நடத்துகிறவரை விசுவாசித்து, பாதை அறிந்தவரை விசுவாசித்து, பலப்படுத்துகிறவரை விசுவாசித்து, நமக்கு முன்பாய் போகிறவரை விசுவாசித்து, ஓ ஹalleluya 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 ரிபமனம ஷபரலவரவலவரவர மனமோரியந்திர மனமோனியா. Thank you Lord, 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 thank you Lord Jesus. O ribamanamoria turabara manamoriandra manamonia. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, என் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவும் துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தழியாமல் என்னை காத்ததா. சோதனை சூழ்ந்தினும் நம்பிக்கை குன்றினும், ஆமே சோர்ந்தழியாமல் என்னை காத்ததா. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, என் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. சொல்லுவோம், ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, என் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, thank you Lord, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, thank you Lord, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். thank you Lord, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு போல உருகி போக ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய துன்பங்களும் வியாகுலங்கள் எல்லாம் துரிதமாய் நீங்கி போம். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் அநேகருடைய உள்ளம் ஆவியிலே நெகிழ்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலையோடு நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். சூழ்நிலைகளை பாராமல் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மாத்திரம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளினாலும் உணர்வுகளினாலும் நாம் இருக்கிற நிலைமைகளினாலும் நடக்க பழகினால் நம் கர்த்தர் சூழ்நிலைகளின் தேவன் அல்ல. Our God is not a God of circumstances. Our God is a God of not feelings or emotions. நம்முடைய நிலைமைகளை பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளினாலே நம்மை நடத்துகிறவர் அல்ல. நாம் சோதனையிலே சோர்ந்து போய் இருக்கும்போது நம் மேல் அவர் பரிதபிக்கிறவர். ஆம், உண்மைதான். ஆனால்
பரிதாபத்தின் நிமித்தம் நம்மை விடுதலையாக்குகிறவர் அல்ல. நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான அதே வேளையிலே அவர் விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்தவும் நமக்கு உதவி செய்கிறவரமா இருப்பதினாலே நம்மை உடனடியாக எழுப்பி நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். நம்ம துவண்டு போய் உட்காருவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. கண்ணீர் விடுவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நம் சோர்ந்து போய் உட்காருவது தேவனுக்கு பிரியமான நிலைமை அல்ல. ஒரு விசுவாசி என்றுமே ஒரு இடத்திலும் சோர்ந்து போய் உட்காருவது தேவனுக்கு பிரியமான நிலைமை அல்ல. உடனடியாய் வழியை உண்டு பண்ணுகிறவர், உடனடியாய் நினைவுபடுத்துகிறவர், தேவதூதனை அனுப்பி உடனடியாய் தட்டி எழுப்புகிறவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தட்டி எழுப்பப்பட விரும்புறீங்க? இந்த மாதத்தில் திரும்பவுமாய் சோர்ந்து போய் அதே சூழ்நிலைகள் அல்ல. சத்தியத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். என் கர்த்தரை இன்னார் என்று அறிகிறதிலே நான் பலப்பட வேண்டும். ஈசாக்கு கர்த்தரை அறிந்ததினாலே தன் சூழ்நிலைகளை குறித்து அவன் கவலைப்படவில்லை. அவன் தோண்டின துறவிலே தண்ணீர் வந்த போதும் அந்த துறவு தன்னுடையது என்று சொல்லாமல், வாக்குவாதம் வந்தபோது இன்னொருவருக்கு அந்த துறவை கொடுத்து இன்னொரு இடத்தில் போய் துறவை தோண்டின காரணம், திரும்பவுமாய் கர்த்தர் காண்பிக்கிற துறவிலே நான் தோண்டினால் அதிலே தண்ணீர் நிச்சயமாய் வரும்னு அவனுக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில தெரியும்? கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே நான் எங்கே போனாலும் கர்த்தர் என்னை செழித்தோங்கும்படியாய் செய்வார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. காலை வேளையில் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நீர். பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போகும்போது எங்களுக்கு நீர் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு, வழிகளை கொண்டு, உடைய ஞானத்தை கொண்டு உம்முடைய ஆண்டவரே காரியங்களை வெளிப்படுத்துவதனாலே நீ உள்ளம் களிப்பாய் பொங்குகிறதப்பா. ஆத்துமா துவண்டு போகும்போது ஆண்டவரே நம்முடைய வாக்கு தத்தங்களினால் எங்களை தேற்றி பலப்படுத்துகிற கர்த்தர், இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உலகத்திலே ஆண்டவரே அநேக மனுஷர்கள் தங்களுடைய சாமர்த்தியத்தினாலும் தங்களுடைய பலத்தினாலும் தங்களுடைய ஆசையினாலும் இன்னும் ஊழியத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே பின்வாங்கி போகத்தக்கதாய் தாங்களே பலன் கொள்ளுகிறார்கள் என்று நினைக்கிறாள் அப்பா. ஆனால் சாகிற வரையிலும் நாங்கள் சொல்லத்தக்கதான ஒரு பாடல், நாங்கள் முடிவு பரியந்தம் சொல்லத்தக்கதான ஒரு வார்த்தை, நீர்தான் எங்களை நடத்துகிறவர் அப்பா, நீர்தான் எங்களுக்கு உதவி செய்கிறவர், நீர்தான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். ஆண்டவரே இந்த சபை என்னாலும் உம்மை உயர்த்தும், இந்த சபை என்னாலும் உமக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தும், இந்த சபை என்னாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கனப்படுத்த ஆண்டவரே. காரணம் என்னவென்றால் பூமியிலே ஆண்டவரே பெற்றுக்கொள்ளுகிற சகல நன்மையும், தேவ பக்திக்கு ஏதுவான சகல நன்மைகளும், ஆண்டவரே நம்முடைய சித்தத்திற்கு ஏதுவான சகல நன்மைகளும் நீர் ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் உரிய நன்மைகளை, வல்லமையை, மகா வல்லமை எங்களுக்கு தந்தரில் இருக்கிறவர். நீர் தருகிறவர், நீர் உதவி செய்கிறவர், நீர் வழியை காண்பிக்கிறவர், நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேச ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நட்சத்திரத்தை போல எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரம் உம்முடைய வார்த்தை. எங்களுக்கு முன்பாய் நீர் போகும்போது நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு உம்முடைய வார்த்தை எங்களை நடத்த ஆண்டவரே. காலவேளை நம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு எங்களை நடத்தும், இந்த வார்த்தை கொண்டு எங்களை நடத்தும். நீர் பேசும்போது ஆண்டவரை நாங்கள் கேட்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதனாலே நாங்கள் தைரியம் கொண்டு காலை வேளையில தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையுள்ளதாக. இந்த
புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஜனவரி மாதத்தை நாம் நிறைவு செய்து இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகள் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய வழிநடத்துதலை நினைத்து, ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் சார்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த காலவெளியிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தில் 112ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 112ஆம் சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம். அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நாம் சேர்ந்து வாசிப்போமா? அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. உங்களுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் தந்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சபையாய் பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்த உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த காலவெளியை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பிரசன்னராக எங்கள் மத்தியில் இருந்து நீர் கிரியை செய்வீராக. வந்த ஒருவராகிலும் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே தொடர்ந்து வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்களை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. உங்களுடைய வழிகளை தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உண்மை சார்ந்து நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பலனடைய கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு இந்த வசந்த வாசிங்க. ஆமென். இந்த வசனம் துவங்கும் போதே அவன் சந்ததி என்று ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்வோம். முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில, தேவனுடைய வசனத்துல பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்கும்? பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் வாசிக்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஒரு நீதிமான், கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை உண்மையாய் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை வேதத்துல பிரியமாயிருக்கிற மனுஷன், அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? பாக்கியவானாய் இருப்பான். இந்த காலவேளையில கர்த்தர் ஒரு விஷயமாக தம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை, தம்முடைய வார்த்தையின் வல்லமையை, தம்முடைய வார்த்தையில இருக்கிற அந்த மகத்துவத்தை நாம் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையின் அந்த வார்த்தையோடு சஞ்சரிக்கிறவளா இருக்க தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். ஏனென்றால் இந்த வசனத்துல இருக்கிற நம்ம அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்து எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல இருந்து தான் அது தொடங்குகிறது, அது இணைந்து வருகிறது. அந்த யாருடைய சந்ததி பூமியில பலத்திற்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். அப்போ வேதத்துல ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, உதாரணத்துக்கு யோசுவாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அவரே சொல்றார், தேவன் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம முதல் வசனத்திலே வாசிக்கும் போது மோசே மரித்ததுக்கு பின்பு கர்த்தர் சொல்றாரு, இதற்கு அப்புறம் நான் மோசையோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோட விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், நம்ம கையின் பிரயாசங்கள் வாய்ப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்ம புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்துல எல்லார போல 100ல் 1 அப்படி இல்லை, தேவனை அறிந்த கர்த்தரை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருடைய ஜனம் என்பதை கர்த்தர் மற்றவர்கள் மத்தியில் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இதை நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட வேண்டியதில்லை, தேவன் நம்மோடு இருக்கிறத அவர் நம் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். வேதத்துல நிறைய இடங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் கர்த்தர் இருந்ததை அவருடைய சத்துருக்கள் சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
உடன்படிக்கை பண்றதுக்கு அவங்க வருவாங்க. நம்ம போய் நமக்கு எதுவும் பிரச்சனை வேணாம், நம்ம சமாதானம் வாங்கிக்கலாம், நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, உடன்படிக்கை பண்ண போக வேண்டியது இல்லை. நம்ம நீதிமொழிகள் நினைக்கிறேன், நம்ம சங்கீதத்தில் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா சத்துருக்களையும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்கிறவர். அப்ப இந்த காலவெளியில யோசுவாவோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். நீ என்ன பண்ணணும், என்னுடைய வார்த்தையும் வாயை விட்டு பிரியக்கூடாது, எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும், கவனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பகல்லையோ ராத்திரிலையோ சினிமா பாட்டை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன வரும், அதுதான் வரும். சட்டையில் இருக்கிறதா அகப்பையில வரும். அப்போ நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருந்துச்சுன்னா, நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருந்துச்சுன்னா, நம்ம அவர் வார்த்தையின்படி நம்ம செய்வதற்கு அதற்கு நம்ம என்ன செய்யணும், இரவு பகலும் வேதத்துல வார்த்தையில் தியானமா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றார், நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதுல நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவன் அதை வாய்க்க செய்கிறவர். அப்புறம் புத்திமானாயம் நடந்து கொள்வாய். நம்ம தாவீது வாழ்க்கையில புத்திமானாய் நடந்துக்கிட்டாரு. புத்தி மாறி நடக்கிறதுக்கும் புத்திமானா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நம்மளே சேர்ந்து தலையில் அடிச்சுக்கிட்டு சே இப்படி நடந்துட்டனே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அடிச்சுக்கிறோம். ஏன்னா சத்த எப்படி நடந்துக்கிறோம், புத்தி மாறி நடக்கிறோம். ஆனால் தேவன் நம்ம இடத்துல அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைந்திருக்கும் போது நம்ம எப்படி நடப்போம், புத்திமானாய் நடப்போம். யோசுவோட வாழ்க்கையிலேயே நம்ம 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, மோசையோட நாட்களில் கர்த்தர் மோசையோட இருந்தார் என்பதை கர்த்தர் தம்முடைய கிரியைகளை கொண்டு, வல்லமையை கொண்டு, அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு கர்த்தர் மோசையோடு இருந்தார் என்பதை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினாரு. மோசைக்கு பின்பு கர்த்தர் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ என்ன செய்யணும், என்னோட நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னோட வாயில இருக்கணும், உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும், நீ அதை சிந்தித்து கொண்டிருக்கணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வ, நீ வாய்க்க பண்ணுவ, உன்னோட வழியை வாய்க்க பண்ணுவ, புத்திமான நடந்து கொள்வாய்ன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த வார்த்தை நிறைவேறினதை 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அப்ப கர்த்தர் மோசையோட இருந்தது போல யோசுவாவோடும் இருக்கிறார் என்பதை கர்த்தர் அதை விளங்க செய்தார். அதே மாதிரி நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா எஸ்ராவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இவர் என்ன செய்தாரு, 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளின் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பக்குவப்படுத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்தாரு, அங்க அனுக்கிரகம் கட்டளையிட்டாரு, அங்க ராஜாவுக்கு முன்பாக தயவை கட்டளையிட்டாரு. ராஜா செய்த தயவை பாத்தீங்கன்னா அவருடைய என்ன சொல்றாருன்னா, எஸ்ராக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையானது, பலி செலுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, அவருக்கு கொடுங்க, எதுவும் குறைவுபடாம தப்பாமல் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி ராஜாவுடைய உத்தரவா என்னது இந்த ஒரு கடிதமாய் அவரு ராஜா எழுதி அனுப்புறார். அப்ப நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா இதுலயுமே இவர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தவர். நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்ததன்படி நடந்தவர். இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படினார். கர்த்தர் இவரோடு இருந்ததை எல்லாரும் சுற்றி இருந்த ஜனங்கள், அதே நேரத்தில் தேவனை அறியாத ராஜாவும் கூட இந்த மனுஷனோட கர்த்தர் இருந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உறுதியாய் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில விளங்கும். கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்ம சங்கீதம் 19:7-8 வாசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவரோடு இருந்தார் என்பதை, கர்த்தருடைய வார்த்தையை அவர் சார்ந்து கொண்டதன் அடையாளமா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க.
பாருங்க, இதுல முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 112ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகள் எப்படி இருக்கணுமா? மிகவும் பிரியமா இருக்கணும். வேதவசனத்தை எடுத்தா நம்ம கசப்பா இருக்கா, இல்ல வாசிக்கும் போது வாஞ்சையாய் நம்ம என்ன பண்றோம், தேடி வாசிக்கிறோமா, இல்ல நம்ம எப்படி நம்ம இருதயம் இருக்குன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை திறந்தா கொட்டாய் வருதா, இல்ல ஏதோ ஒரு 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 கதை ஒன்று உண்டு. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிட்டு ஜெபித்தாராம். ஜெபிக்கும் போது, அம்மா அவங்க பைபிள் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு வந்து கண்ணாடி போடாமல் எனக்கு பார்க்க முடியாது, ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்ணாடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னாங்க. சரி, கண்ணாடி கொண்டு வந்து அந்த பைபிளை கையில் கொடுத்தாரு. அந்த வசனத்தை வாசிங்கன்னா வாசிச்சுட்டாங்க. வாசிச்சு முடிச்சுட்டு முடிச்ச உடனே பைபிளை வந்து அவர் ஜோம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு பைபிள் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அடுத்த வாரத்தில் அவர் வந்து கேட்டாராம், என்னங்கம்மா நீங்கள் பைபிள் படிச்சிங்களா இந்த வாரத்தில், நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசினாரு கேட்டா, இது ஐயா என்கிட்ட அந்த கண்ணாடி காணாமல் போயிடுச்சிங்கய்யா, கண்ணாடி இருந்துருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நான் படிச்சிருப்பேன், கண்ணாடி எங்கேயோ போயிடுச்சியா. அப்போ அவர் சொன்னாரா, அம்மா நீங்கள் அந்த கண்ணாடி என்கிட்ட கொடுத்தீங்களா, அந்த கண்ணாடி நான் பைபிளுக்குள்ளே தான் வச்சேன், நீங்கள் பைபிளை திறந்துருந்தீங்கன்னா கண்ணாடி கிடச்சிரு. கண்ணாடி கிடச்சிதான் என்ன பண்ணிருப்பீங்க. கடைசியில் பிரச்சனை என்னதுனால பைபிளை திறக்கல. நிறைய பேர் மனக்கண்கள் எப்படி இருக்கு, இருளடைஞ்சிருக்கு. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையினால அந்த மனக்கண்கள் திறக்கப்படலை. வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு கசப்பான இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்துல எதை நிறைச்சு வச்சிருக்கிறோன்றதுல தான் இருக்கு. அது ஒரு ஒரு சைக்கிள். எப்படி சொல்றதுன்னா, இப்ப எப்படி வந்து நம்ம பாவம் செய்யறதுனால, நம்ம கிட்ட பாவ சுபாவம் இருக்கிறதுனால வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை வாசிக்காதனால இன்னும் பாவம் நமக்குள்ள நிலைச்சிருக்கு. அதே மாதிரி வேதத்தை வாசிக்கிறதுனால பாவத்தை நம்ம என்ன பண்றோம், பாவம் நம்ம விட்டு விலகி போகுது. பாவம் விலகி போறதால இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க முடியுது. ஸோ எந்த சுழற்சியில நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோன்றத நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் நேசிக்கணும், அதுல மிகவும் பிரியமா இருக்கணும், எனக்கு உதவி செய்ய நம்ம கேட்டு அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், வாஞ்சையோடு நம்ம வாசிக்கணும், அதிகமா வாசிக்கணும். வாசித்து கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தை மறுரூபமாக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நேசித்தார் என்பதை இந்த சங்கீதத்துல சொல்றாரு. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. நமக்கு ஒரு சில நேரத்துல பிரச்சனை என்னன்னா, நம்மளே நாமளே ஞானின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனை. உன்னை நீயே என்ன பண்ணிக்காத, புத்திமான் என்று எண்ணாத, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஞானிங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் நடுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு போய் தலையில அடி வாங்கிட்டு வருவாங்க, நெடுக்க போய் தண்டிக்கப்படுவாங்க. மூடன் என்ன பண்ணுவான், நெடுக்க போய் தண்டிக்கப்படுவான். புத்தி ஞானம் என்ன செய்வானா, ஆபத்தை கண்டு மறைஞ்சுக்குவான். அப்போ நம்ம வாழ்க்கையில ஞானமுள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா, நம்முடைய வாழ்க்கை தான் அதை வெளிப்படுத்தும். நம்ம ஞானிகள் ஞானமுள்ளவர்கள்ன்றது எப்படி வெளிப்படும், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் எதை வெளிப்படுத்துதுன்றதை வச்சுதான் நம்ம நீதிமான்களா இருக்கிறோமா, இல்ல நம்ம வந்து ஞானமுள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல பேதையா இருக்கிறோமா. ஞானமா இருக்கிறது போல இருந்தா கூட நம்ம என்னன்னு சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு பேதை, உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுங்க, ஞானியா என்ன மாற்றுங்க. உங்களுடைய கர்த்தருடைய சாட்சி என்ன செய்யுது, சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மை, இருதயத்தை என்ன பண்ணுதான், சந்தோஷிப்பிக்குது. இருதயம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம உலகத்துல நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், அதுக்காக பிரயாசப்படுறோம். யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசினா என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறோம். அதனால சந்தோஷம் இல்ல வேற என்ன வழியில நம்ம முயற்சி செய்யறோம். ஒரு விருப்பப்படுறத போய் சாப்பிட்டா, ஜாலியா குடும்பமா போய் சாப்பிட்டா, இல்ல பீச்சுக்கு போனா என்ன கிடைக்குது, சந்தோஷம். அப்படியா, சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தராது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர். ஆவியின் கனி என்னது, அன்பு, சந்தோஷம். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் தான் அந்த மெய்யான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வார்த்தையை நேசித்து தியானிக்கும் போது, அவருடைய வார்த்தையினால அவர் நமக்கு நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கை அல்ல, தெளிந்த ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை கவனமாய் பார்த்து அறிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம கிருபை செய்வாராக. வேதத்துல ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா,
எரேமியா 36ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா இருக்காரு. எரேமியா 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிங்கன்னா, எரேமியா 36:1. இந்த ராஜா பேர் என்ன? யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் என்ன பண்ணாரு அப்படின்றத நீங்க வாசிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா என்ன செய்யறாரு, 2ஆம் வசனத்துல கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த வசனத்துல கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு புஸ்தக சொல்ல எடு, யோசியாவின் நாட்களில் நான் உன்னோட பேசின வார்த்தைகள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் என்ன பண்ணு அதுல எழுதுன்னு சொல்றாரு. சொல்லும்போது கர்த்தர் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவைகளை போய் நீ வாசி. எங்க வாசிக்கிறாருன்னா, தேவனுடைய ஆலயத்துல ஜனங்கள் கூடி வரும் பொழுது அங்க வாசிக்கிறாரு. அப்போ இதை அந்த ராஜாவோடு இருக்கிற மனுஷர்களை ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அந்த சுருளை கேட்கிறார். கேட்டு வாங்கி இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரு, ராஜா கிட்ட கொடுத்து, ராஜா கிட்ட என்ன பண்ணணும், இதை வாசித்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணுன்றதுக்காக கொண்டு போக சொல்றாரு. நீங்க எரேமியா 36:21 வாசிங்கன்னா, ராஜா சுருளை எடுத்துட்டு வர சொல்றாரு. கொண்டு வரும்போது எல்லாரும் கேட்கும்போது, ராஜா கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கும்போது வாசிக்கிறாங்க. 9ஆவது மாதத்துல ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு, குளிர் காலத்துல தங்க வீட்டுல இருக்காரு. முன்னாடி கனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன செஞ்சாரு இந்த மனுஷன், சூரிய கத்தியினால் அதை அறுத்து அந்த சுருளையும் அந்த கனலில் அக்கினியில தூக்கி போடுறாரு. அங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, தயவு செய்து போட்டுறாதீங்க, ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு நடக்க போற விஷயத்த தீர்க்க தரிசனமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் நானும் எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுக்கு அந்த வார்த்தையை வாசித்து அது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு உங்க வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்ல அது அந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட போது இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, இந்த ஞானி என்ன பண்ணாரு, அதை கிழிச்சு தூக்கி நெருப்புல போட்டார். கடைசியில் என்னாச்சு இந்த மனுஷன் நிலைமை, இவருக்கு பின்பாக இருந்த சிதேக்கியா இவங்க எல்லாரும் எங்க அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நம்ம எரேமியா மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, பாபிலோன் ராஜா வராரு, மனம் திரும்பினா உனக்கு என்ன கிடைக்கும், விடுதலை, இதுல இருந்து சூழ்நிலை நீ பாதுகாக்கப்படுவ, இல்லைன்னா நிச்சயமா நீ அடிமைத்தனத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவன் எதிர்த்து நின்றதுனால இந்த மனுஷன் வாழ்க்கையில அவன் அழிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், எதிர்த்து நின்றா நம்ம வாழ்க்கையில அதனால சாபம் உண்டாகும். அப்ப நம்ம மறுபடியும் இந்த சங்கீதம் 112 வரும்போது, பிரியமா இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய கட்டளையில் எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும். வேதத்திலேயே நமக்கு எல்லா உதாரணங்களும் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தாலே அதுலயும் நல்ல உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எந்த வழியில போனோம், நம்ம ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைத்து அதன்படி என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படி நடக்கும்போது அது நடக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அதுல நம்ம யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா, இரவும் பகலும் தியானிக்கணுமா. நம்ம சிந்தையில கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருந்தாதான், நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கான அந்த ஒரு வாஞ்சை இருக்கும். இல்லைன்னா எதை நம்ம கேட்டுட்டு இருப்போம். இப்ப இருக்கிற வாலிபர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ புதுசா நிறைய வந்திருக்குல்ல, கொரியால ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் அமெரிக்கால ஒரு குரூப், எல்லாமே அசுத்தாவிங்க, எல்லாமே பிசாசு. அது அந்த மனுஷர்கள் மூலமாக ரொம்ப அருமையா கிரியை செஞ்சிருக்கான். இப்ப இருக்க வாலிபர்களை அவ்வளவு அழகா என்ன பண்ணிருக்கான், ஈர்த்து வச்சிருக்கான். அவங்க அதுல சிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியல. அதை கேட்டா அது எப்படின்னா, நான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேன், இது கேட்டனா எனக்கு என்ன வருது, ஒரு நிம்மதி வருது. உண்மை நிம்மதியா வருது. அந்த இசை அந்த காரியங்கள் மூலமாக இன்னும் நம்மை அடிமைத்தனப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தா, கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தா இதை விளக்கும். கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் இல்லைன்னா அது உள்ள வந்துடும். இது உள்ள வந்தா வசனத்தை வாசிக்கிறதுக்கு கசப்பா இருக்கும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் நம்ம எப்படி இருக்கணும், கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிறவர்களா இருக்கணும். பிரியமா இருந்தா நம்முடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அந்த பலத்திற்கும் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கப்படும் நீதி, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சுருக்கமா பார்த்து நம்ம முடிக்க கத்திருக்கிற விஷயம் வராக. அப்போ இந்த
பராக்கிரமம் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது பலத்திற்கும் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல மைட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனங்களுடைய சந்ததி, his descendants will be mighty on earth. ஒரு நீதிமான் கர்த்தருக்கு பயந்து அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவங்க என்ன செய்றாங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அந்த கட்டளைகளுமே மிகவும் பிரியமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவனுடைய சந்ததி எப்படி இருப்பாங்களா? பூமியில பராக்கிரமசாலிகளா இருப்பாங்க. நோஞ்சானா இருக்க மாட்டாங்க. சரீர பிரகாரமா நான் இதை சொல்லல. சரீர பிரகாரமாவும் சரீர சுக நல்ல பலனை கத்த தராரு. அதையும் தாண்டி நம்மள இந்த பூமியில கத்தர் என்ன செய்யறாரு? பராக்கிரமசாலிகளா இருக்க வைக்கிறார். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பராக்கிரமம் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மனுஷனை கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எரேமியா 17:5 அவன் சொல்லுவான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்ச பலத்தை மாம்சத்தை தன்னோட புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ பராக்கிரமம் என்பது மனுஷனிடத்திலிருந்து இருக்கிறத பத்தி சொல்லல. தேவன் நம்முடைய பராக்கிரமத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்ம எரேமியா 20:11 வாசிக்கும் போது கர்த்தர் எரேமியா சொல்றாரு, எனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படி இருக்காரு? நம்மோட பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறாரு. அவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம எப்படி இருப்போம்? பராக்கிரமம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். நாம் பராக்கிரமம் செய்கிறவர்களாக பலமுள்ள ஒரு ஜனமாய் நம்ம சந்ததியா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். லூக்கா 1:அதிகாரத்தில் வாசிக்கும் போது மரியாள் இதை சொல்லும் போது 1:49 வல்லமையுடையவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். அவர் யாரு? வல்லமையுடைய கர்த்தர். ஆமென். வேதத்துல அநேக இடங்கள்ல தேவன் வல்லமையுடையவர் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். வல்லமையான தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம ஆதியாகமம் 17:அதிகாரத்தில் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம அந்த வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது பலத்திற்கும் செம்மையானவர்கள் வம்சம், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த வார்த்தையை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனால நம்ம பெறுகிற ஆசீர்வாதம். இதை நம்ம வேதத்துல பழைய ஏற்பாட்டுல தகப்பன், அந்த உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படின்னா உலகத்துக்கு ஏதுவான, சரீரத்துக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறவரா இருந்தா அந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுல இணைந்து அதுல வந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுல மேல வாசித்து போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தா, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷன் இருந்தா அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம நிறைய நேரத்துல எசேக்கியா ராஜா மாதிரி என் காலத்துல சமாதானம் இருந்தா போதும், அடுத்தவனா என் பிள்ளை அடுத்த சந்ததி என்ன ஆனா எனக்கு என்ன, என் காலத்துல சமாதானம் இருக்குமே அப்படின்னு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கேற்ற இதுவும் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளால நம்ம ஆசீர்வாதத்தை பெறும்போது நம் மூலமாக மற்ற வருகிற சந்ததி என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க தெய்வீக பாதுகாப்பு அவங்க பெறுவாங்க. நம்ம யாத்திராகமம் 20 வாசிக்கும் போது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் என்னுடைய கற்பனைகளின்படி செய்கிறவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னை வெறுத்து என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். ஆண்டவர் இதை ரொம்ப அவர் கவனிக்கிறார். அவரை நேசிக்கிறவங்க யாரு, அவரை வெறுக்கிறவங்க யாருன்றதை அவர் பார்க்கிறார். நம்ம சில நேரத்துல அவருக்கு என்னங்க, அவரு என்ன, நம்ம அவர் திட்டினாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரை நேசிச்சாலும் ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறோம். எல்லாத்தையுமே பார்க்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு, எல்லாவற்றுக்கு எதுவான பதில் அவர் கொடுக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த பலன் உண்டு. தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பு, சமாதானம், சுகம், என்னென்ன காரியங்கள் அவர் தருகிறவராக இருக்கிறாரோ எல்லாவற்றையும் தந்து நம்ம நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா விளங்கிக்கணும். அவர் அன்பு கூறுகிற எனக்கு, நம்ம ரோமர் 8:8 நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் அவர் செய்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம சங்கீதம் 112:3 வாசிக்கும் போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும். இது நம்ம எப்படி வருது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும்
எங்க போய் இன்னொரு வீட்டில் கொள்ளடிச்சு தரணுமா? இல்ல, நிறைய பேர் வீட்டில் இருக்க ஆஸ்தியெல்லாம் எங்கேருந்து வந்தது? இன்னொருத்தர் வீட்டில் அவங்க இப்படி திருமண நேரத்தில் கொள்ளடிச்சுட்டு வந்தது தான். சமீபத்தில் ஒரு ஃபைனான்ஸ் இதுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. போனதில் அங்கே போட்டதை பார்த்தோன்னே அப்படி பகீர் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், ரெண்டு மாதம் தவணை கட்டலைன்னா வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஏதோ கட்டாமல் விட்டா 36%. அதை நான் நினச்சி பார்த்து இதில் இந்த கணக்கெல்லாம் போட்டால் அதை நினைக்கும் போது அதான் மனசாட்சின்றது இல்லை. அது இதெல்லாம் என்னது? ஆனால் என்ன இருக்கு அவங்க கிட்ட? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்னது? இன்னொருத்த வீட்டிலேருந்து கொள்ளடிச்சது. பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ராத்திரியில் கொள்ளடிச்சா யார் கொள்ளடிச்சா என்னன்னு தெரியாது. பகலில் நம்மளை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அடிக்கிற கொள்ளை. அப்போது அது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சிந்திக்கிற காரியமாக இருந்துச்சு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கு. இது எங்கேருந்து வருது? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம். நீங்கள் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இதை நான் ஒரு வித்தியாசமான ஒரு கோணமாக இருந்துச்சு. என்னன்னா, நம்முடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன கேட்குறோம்? நிறைய இதில், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பணத்தை நீங்கள் பெருக்க செய்யுங்க, என்னோட வருமானத்தை பெருக்க செய்யுங்க, நல்ல ஜபங்கள் தான். ஆனால் நீங்கள் சாலமோன் ஜெபித்த ஜபம் என்ன? எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பனுக்கு எப்படி இருக்கு? உகந்ததா இருந்ததுனால. அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, நீங்க 1:11-12 2 நாளாகமும் 1:11-12 அவர் சொல்றாரு, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்துச்சு. நான் நீ இது கேட்டனா இதெல்லாம் தரேன், அதை கேட்டனா இது மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சாய்ஸ்லாம் உனக்கு கொடுக்கல. ஆனா நீ என்ன பண்ண? உன் இருதயத்துல ஏற்கனவே அந்த உணர்வுள்ள இருதயம் வேணும்ன்ற அந்த வாஞ்சை உனக்கு இருந்துச்சு. இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் உன் பகஞ்சரின் பிராணனை நீடித்த ஆயுசையும் கேளாமல் நீ என்ன கேட்ட? அந்த முக்கியமான விஷயம் என்னது? ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்ட. நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு கார் போதாது, எனக்கு இன்னும் 2 கார் வேணும், எனக்கு ஒரு வண்டி போதாது, இன்னும் 2 வண்டி வேணும், எனக்கு பேங்க்ல ஒரு 1 கோடி ரூபாய் என்ன பண்ணணும்? நான் டெபாசிட் பண்ணி நான் வச்சுக்கணும், எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு ட்ரெஸ்ஸு வருஷத்துல திரும்பி போடாத மாதிரி அவ்வளோ ட்ரெஸ் எனக்கு வேணும். இதெல்லாம் கேளுங்க, கொடுப்பாரு. ஆனா இதெல்லாம் உலகத்தோடு அழிந்து போகிறது. நம்ம எதை கேட்கணும்? நித்தியமானவைகளை கேட்கணும். நித்தியமானதை கேட்டா அவர் மீதி எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ இதுல அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ எதை கேட்ட? ஞானத்தை கேட்ட, விவேகத்தை கேட்டதுனால நான் என்ன செய்ய போறேன்? அதை மட்டும் நான் தரது இல்லாம இதுக்கு முன்னாடியே ராஜாக்களுக்கு முன்னாடி பின்னாடி இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு இல்ல? நம்ம கர்த்தரை அறிந்தாதான். இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, இந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கர்த்தர்ல ஜெபிக்கும் போது, அவரோடு இணைந்து இருக்கும் போது, உங்க இருதயத்துல அவருக்கு ஏற்ற விண்ணப்பம் என்னன்றத உங்க இருதயத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வர செய்வார். அதாவது நீதிமானுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாராம். ஏன் நீதிமான் செய்யறதெல்லாம் வாய்க்குது? ஏன் அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுது? இல்ல, நம்ம சங்கீதம் 20 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் சங்கீதம் 34 தானே, 37 நினைக்கிறேன், கர்த்தத்துல மனமகிழ்ச்சியா இரு, அப்புறம் இருதயத்தின் விடுதலை அருள் செய்வாரு. அப்போ எப்படி நீதிமானுக்கு மட்டும் எல்லாம் வாய்க்குது? ஏன்னா அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கு. அவன் இருதயத்தின் விருப்பங்கள் எப்படி தேவனுக்கு ஏற்றதா மாறுச்சு? அவன் கர்த்தரை வாஞ்சியா தேடினான், கர்த்தரை நேசித்தான். அப்போ தேவனோடு நடக்கும் போது தேவனுடைய விருப்பங்கள் அவனுடைய விருப்பமா மாறுச்சு. அப்போ அவனுடைய விருப்பம் எல்லாமே இப்ப ஃபார்முலா என்ன இருக்கு? அவருடைய இருதயத்தை அறிந்து அவரை தேடுறது தான் நமக்கு அவசியம். நம்ம இந்த இது எப்படின்னா, உலகத்துல நம்ம நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, நல்ல பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம நல்லா பழகுறோம். உள் மனசுல நமக்கு என்னன்னா, அந்த மனுஷன் இருக்க கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உள்நோக்கோட நம்ம பழகுறோம்னா, நாளடைவில் தெரியுமா தெரியாதா? அது பழக்கத்துல பேச்சுல தானாவே தெரியும். நீங்க தேவன் மனுஷனுக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்செட் வேர்ட்ஸ், நம்ம சொல்ற வார்த்தையை விட நம்ம என்னென்ன சொல்லலையோ அது மற்றவங்களுக்கு புரியும்.
ஆண்டவர் அப்படி வச்சிருக்கார். அப்போ இப்படி ஒரு மனுஷன்ட்ட நம்ம பழகி அவங்க இப்போ உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு அப்படி நம்ம செய்ய விரும்புவோமா? இல்ல ஒரு அப்படி விடுங்களேன், நீங்க தான் அந்த பணக்காரர், ஓகேவா? நீங்க அந்த பணக்காரர், உங்களோட பழகுறாங்க ஒரு சிலர், அவங்க பணத்துக்காக தான் பழகுறாங்கன்னு இருந்தா உங்களால அன்பா அவங்கள பார்க்க முடியுமா? இப்ப தேவனை நம்ம தேடுறோம், ஆண்டவரே எனக்கு நல்ல இது வேலை தாங்க, இது தாங்க, அது தாங்கன்னு அவரை எதுக்கு அவரை தேடுறோம்? நம்ம வேலை ஆகணும்னு தேடுறோம். அப்போ அது ஆண்டவருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதான் நான் திரும்பி சொல்றேன், கேட்காதீங்கன்னு சொல்லலை, ஆனா முதல்ல யாரை தேடணும்? அவரை தேடணும். அவர்கிட்ட இருக்கிறது என்ன பிடுங்குறது? சில பிள்ளைங்க இருப்பாங்க, வந்தவொடனே அப்பா பாக்கெட்ல தான் கைவிடும், ஏன்னா அப்பா வேணாம், என்ன வாங்கிட்டு வந்தாருன்றதுதான். அப்போ நம்முடைய இருதயம் தேவனோட எப்படி இணைஞ்சிருக்கு? அவரை நம்ம நேசித்தா நம்முடைய வாழ்க்கையின் அந்த சிந்தை, நம்ம நடக்க எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அப்போ இந்த வசனத்துல தான் வாசிக்கிறோம். நம்ம இன்னொரு பரிச்சயமா நமக்கு வசனம் நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் அதாவது நம்ம அவர் கையிலிருந்து புடுங்கி வாங்க முடியாது. ஒரு சில இடத்துல வேதத்துல நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நம்ம இப்ப யாக்கோபெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் மனப்பூர்வமா கொடுத்தாரா அப்படின்னு யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய போக விட மாட்டேன். ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி ஒருத்தர், ஆனா தேவனுடைய சித்தம் ஒண்ணு. நம்ம அதுல இருக்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பாக்குறோம். ஆனாலுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அதுல யோசிச்சு பார்க்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில அவரை தேடணும், அவரை நேசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்கள்ல இன்னொரு முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசத்தோடு அவரை தேடினா அவர்கிட்ட இருந்து பலன் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எபிரேயர் 11 வாசிக்கும் போது தேவனிடத்தில் ஒருத்தர் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா அவர் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிச்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ப்ரே பண்றேனே, நான் ஜோம் பண்றேனே, ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம நினைக்கிறோம். அப்போ எதனால, என்ன காரணமா இருக்கலாம்? விசுவாசத்தோடு ஜெபித்தா வசனம் என்ன சொல்லுது? நீங்க விசுவாசத்தால ஜெபத்துல நீங்க எவையில கேட்பீங்களோ அவையில எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், அது நிச்சயமா உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெறலன்னா என்ன அர்த்தம்? நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா, வார்த்தையை நம்ம சார்ந்து ஜெபிக்கிறோமான்றத. இன்னொன்னு தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா. சில நேரத்துல எனக்கு சித்தமான அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு சித்தமான மாலா, எனக்கு சித்தமான லாலா அப்படிலாம் ஜெபம் பண்ணா தரமாட்டார். அவருக்கு சித்தமானதை நம்ம கேட்டா அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும். உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்கணும்னா எல்லாத்துக்குமே அடிப்படை என்னது? கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தையை நம்ம நேசித்து வார்த்தையை தியானித்து வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். எப்படி நம்ம நீதி என்னன்னைக்கு நிற்கும்? நம்ம கிட்ட என்ன நீதி இருக்கு? எப்படி அடிப்படையில் நம்ம நீதி இல்லை. நம்ம 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்கன்னா, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப யார் நம்முடைய நீதி? இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அழகா சொல்றாரு, எரேமியா 23:6 அவருடைய பேர் என்ன? நமது நீதியா இருக்கிற கர்த்தர். ஆமென். அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எரேமியா 23:6 அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற. அந்த வார்த்தைக்கு நிறைய ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. எகோவா சிட்கெனு என்கிற அர்த்தம். அவர் நம்முடைய நீதி. The Lord is my righteousness. பழைய ஏற்பாட்டுல தேவன் தன்னை வெளிப்படுத்துறாரு, உன் நீதியை வச்சுட்டு என்ன வந்தனா அது அழுக்கான கந்த, ஆனா நீ என்ன விசுவாசிக்கும் போது உன்னை நான் நீதி உள்ளவனா நான் எண்ணி உன்னுடைய விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அப்போ எனக்கு முன்பா நீ எப்படி இருப்ப? நீதிமானா இருப்ப. நான் தான் உன்னோட நீதி. ஆமென். நம்ம நீதி உள்ளவர்கள் என்று அங்கீகரிப்பது யாரு தான்? அவர் தான். ஸோ புதிய ஏற்பாட்டில்
அதை நம்ம வெளிப்படையாய் அறிந்து விசுவாசித்து நம்முடைய அதுக்கான கிரியையை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் அதை செய்தார். நம்ம நீதியாவதற்கு என்ன செய்யணும்? பாவமர கழுவப்படணும். பாவமர கழுவப்படுறதுக்கு என்ன வழி? அந்த பாவத்தின் சம்பளத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய வியாதியை, துக்கங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்தார். அதை சுமந்து தீர்த்தார். யார் யார் அவர் விசுவாசிக்கிறாங்களோ நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியை பெறுகிறவர்களாக, தேவனுடைய பார்வையில நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அந்த நீதி நிலைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். அப்ப நம்ம பெற்றிருக்கிற இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய நீதியை பெற்றவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நம்முடைய நீதியை நம்முடைய நீதியை வச்சு கணக்கு போட்டா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு நாள் நல்லா இருப்போம், திடீர்னு புஷ்ன்னு காத்து இறங்கிடுவோம், திடீர்னு நல்லா வேகமா இருப்போம், திடீர்னு சோர்ந்துருவோம். அப்போ நம்ம மனுஷ பலத்தை கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆண்டவர் எங்கேயுமே நம்மளை நம்பி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கல. அதாவது எப்படியும் விசுவாசி வந்துருவோம், இல்ல கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை நிலைத்திருப்போன்னு நம்முடைய கிரியை நம்பி என்ன பண்ணல, அவர் நம்மளை ரட்சிக்கல. அவர் ரட்சிப்பை எதன் மூலமா செய்தாரு? முழுவதுமா யாருடைய எக்ஸ்பென்ஸ்? இயேசு கிறிஸ்துவுடைய கிரயம், தன்னுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்து அதற்கான முழு எக்ஸ்பென்ஸையும் அவர் பண்ணி முடிச்சிட்டார். நம்மளை என்ன செய்ய சொன்னாரு? விசுவாசித்து அவர் நமக்காக செய்ததை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு என்ன பண்ணணும்? நம்ம வாழணும். ஒருவேளை நம்ம விழும்போது, தடுமாறும் போது என்ன மன்னிங்கன்னு சொல்லி மறுபடியும் அவர்கிட்ட வரும்போது நம்ம என்ன செய்யறாரு? அவருடைய நீதியில நம்ம நிலைத்திருக்க அவர் செய்கிறார். இந்த காலவெளியில நம்ம இந்த நாளில் நமக்கு மட்டும் இல்ல, தேவன் நம்முடைய சந்ததிக்காக கர்த்தர் பேசுறார். நம்ம எப்பவுமே ரொம்ப குறுகின ஒரு ஒரு கோலோட நம்ம வாழ்வோம். இல்ல ஒரு சிலரா பயங்கரமா 100-200 வருஷத்துக்கு கோல் போடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக நேரத்தில் நம்மளுடைய திட்டங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தான் போகுது? எனக்கு என்னோட முடிஞ்சிருது. ஆனா கர்த்தர் திட்டம் பண்றது எப்படி பண்றாரு? சந்ததிகளுக்கு அவர் திட்டம் பண்றார். அப்ப பாருங்க, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நம்ம சந்ததி பூமியில பலத்திருப்பதற்கு நம்ம இன்றைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நேசித்து அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம வாழணும். வாழும்போது நம்முடைய சந்ததி கர்த்தர் பலத்திற்க செய்வார், நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் நம்முடைய வீட்டுல இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் அவங்களோட இருக்கிறாருன்ற அர்த்தமும் இல்ல. வேதனை இல்லாம வாழ்றாங்களா? அது ஒரு நல்ல இண்டிகேட்டர். ஏன்னா கர்த்தரிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, சமாதானம் இருக்கும். அதை ஒரு நிறைவாய் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது. இது என்ன, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? தேவ ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை. நிறைய இருக்கும், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்று அனுபவிக்கத்தக்க சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு அவர் தருகிற தேவனா இருக்கு. இந்த காலவெளியில சீக்ரெட் எதுல இருக்கு? அவருக்கு பயப்படுறதுல இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்கு. மொத்தத்துல ரகசியம் எதுல இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறதுல தான் இருக்கு. கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை நேசிக்கிற இறுதி நமக்கு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைந்திருக்கும் போது, வார்த்தையிலையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளோட அவருடைய வார்த்தை இருக்கும், நம்முடைய சிந்தையில அவருடைய வார்த்தை நிறைந்திருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையினால நடத்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செம்மையாய் அவர் நடத்துவார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாசித்தது போல ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நம்முடைய சந்ததியை பலத்திருப்பாங்க. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்ததிகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவரே எனக்கு போதும், என்னோட இது முடியட்டும் அப்படின்றது இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு, சந்ததின்றது வெறும் நம்முடைய கர்ப்ப பிறப்பு மட்டும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய சந்ததி. இது ரொம்ப முக்கியம். பூமியில நிறைய வதவதான்னு பெத்து போட்டு அது ஏதோ உருப்படியா வளர்க்கலன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு ஆவிக்குரிய சந்ததி, கர்த்தரை நேசிக்கிறவர்களை ஒரு சந்ததியை நம்ம ஒரு சந்ததி எழும்ப போகுது. 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய சந்ததியா அவங்க இருக்கணும், அதுதான் முக்கியம்.
நம்முடைய சந்ததி நமக்கு பின் வருகிறவர்கள நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு அவங்க சாட்சிகளாக இருக்கணும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, யோவான் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்துல. எத்தனை பிள்ளைகள்? யாரை வச்சு சொல்றாரு? அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, அவர் மூலமாக சந்திக்கப்பட்ட அநேகரை குறித்து அவரு என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்துக்கிறார்கள் என்று குறித்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. என் பையன் 2 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கிறான், என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், இதுலலாம் சந்தோஷம் இல்லை. ஏன்னா திடீர்னு ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் வச்சு நிரந்தரம் எதை சொல்ல முடியும். உண்மையிலே நம்ம எது குறித்து சந்தோஷப்படலாம்? நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா? நன்றி சொல்ல, ஆண்டவரே உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு கிடைச்ச பாக்கியம் பெரிய ஒரு பாக்கியம். என்ன நீங்க ரட்சித்து உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்து எனக்கு ரட்சிப்பை எனக்கு தந்து என்ன இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்ன நடத்துறீங்க. அதே நேரத்தில் நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க, நான் ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்த சந்ததியை தேவனுக்கென்று எழுந்து நிற்க என்ன பண்ணணும், நான் செய்யணும். என்னை கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, என்னுடைய வாழ்க்கை குறித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம கர்த்தத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். இந்த கால வேளையில நாம் வாசித்து தியானித்த இந்த வார்த்தைகளின்படியே அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவங்க வாழ்க்கையில, அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். வேதத்திலே நம்ம உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்திருந்தார், அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சாதாரணமானதா அல்ல. உன்னுடைய சந்ததி பூமியின் மணலத்தனையா இருப்பாங்க, அவங்க வானத்து நட்சத்திரத்தின் அளவாய் இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே போலவே கர்த்தர் பெருக செய்து அந்த சந்ததி சாதாரணமான சந்ததி இல்ல, விசுவாச சந்ததி. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவர் விசுவாசிகளின் தகப்பன். கர்த்தர் அவரை ஏற்படுத்தியிருக்கிற அந்த உயர்த்திருக்கிற விதத்தை யோசிச்சு பாருங்க. வேறொருவருக்கும் பெறாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இந்த காலவெளியில நீங்களும் நானும் ஆபிரகாமை போல ஒரு சந்ததி, கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி, கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு சந்ததி, கர்த்தரை தேடுகிற ஒரு சந்ததி, கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையின் மையமாய் கொண்டு எல்லா காரியங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையினால பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிற ஒரு சந்ததியாய் இருக்க கர்த்தத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம என்ன வாஞ்சிக்கிறோமோ கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவரே, எங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படணும், எங்களுடைய சந்ததி பலத்திருக்கணும். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் உமக்கு பயந்திருக்க, உங்களுடைய வார்த்தையில பிரியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய காரியங்கள் வாய்க்க, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்க கர்த்தர் செய்வீராக. அதனால வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தையின் அந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வெறுமையானது அல்ல, நம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, நம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு. நம்முடைய வார்த்தையை யார் விசுவாசித்து நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே அதன்படி நடக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா இந்த பலனை அவர்கள் காண கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறீரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொல்லுள்ள பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் இருந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.